ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. சுந்தர் சி அவர்களுடைய டைரக்ஷன்ல ஹிப்ஹாப் ஆதியோடைய மியூசிக்ல தமன்னா ராஷிகனோடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அரண்மனை 4. பென்ஸ் மீடியா சார்பில் ஏசிஎஸ் அருண்குமார் மற்றும் ஆவணி சினிமாஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் குஷ்பு அவர்கள் இணைந்து தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அரண்மனை 4. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் சுந்தர் சி, படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கிருஷ்ணசுவாமி, படத்தினுடைய எடிட்டர் ஃபெனி ஆலிவர். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சுந்தர் சி அவர்களே நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அவரோட சேர்ந்து தமன்னா பாட்டியா, ராஷி கண்ணா, சந்தோஷ் பிரதாப் அண்ட் மற்றும் சப்போர்ட்டிங் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ் அவர்கள், விடிவி கணேஷ், கோவை சரளா, மொட்டை ராஜேந்திரன், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஆல்ரெடி சுந்தர் சி அவர்களுடைய டைரக்ஷனில் அரண்மனை சீக்வென்ஷியல் மூவி வந்து பல படங்கள், அதாவது 3 படங்கள் ஆல்ரெடி வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. அண்ட் அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை 4ம் சேம் கான்செப்ட், அதே போல் ஒரு பேய் கான்செப்ட் வச்சு அண்ட் அதில் வந்து டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படம் தான். அண்ட் இதில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி அவர்கள் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி இருக்கும், செகண்ட் ஹீரோ அந்த மாதிரியான லீட் ரோலில் தான் நடிச்சிருப்பாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அரண்மனை 4ல் அவரே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லீடாக நடிச்சிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய கதை வந்து அவருடைய தங்கச்சி ஃபேமிலிக்கு ஒரு ஆபத்து வருது அண்ட் அவங்க வந்து இறந்துடுறாங்க. அண்ட் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு, அப்படிலாம் இறக்க மாட்டாங்களேன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வராரு சுந்தர் சி அவர்கள். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாரா இல்லையன்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் லீட் ரோலில் நடிக்கக்கூடிய சுந்தர் சி அவர்களுடைய தங்கையா தமன்னா பாட்டியா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து வீட்டுக்கு பிடிக்காம அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் வந்து சந்தோஷ் பிரதாப். அண்ட் அவரோட கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து 2 குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க வந்து ஃபேமிலியோட டச் இல்லை, எதுவும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச காலம் கழித்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போகிறாரு, அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ அவர் இறந்துட்டாரு அப்படின்ற அந்த ஃபீலிங்கில் இவங்களும் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துடுறாங்க 2 குழந்தைங்களை விட்டுட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த 2 குழந்தைங்களில் ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கண் முன்னாடியே அம்மாவை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றதை பார்த்து அதிர்ச்சியில் அவங்க கோமாக்கு போயிடுறாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட சுந்தர் சி அவர்கள் அவங்க இருந்த கிராமத்துக்கு வராரு. தமன்னா எங்கே இருந்தாங்களோ அந்த ஊருக்கு வராரு. ஏன்னா என்னுடைய தங்கச்சி அப்படிலாம் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஆள் கிடையாது, கண்டிப்பாக இது வந்து ஒரு தற்கொலையாக இருக்காது, இது வேற ஏதோ தான் சம்மந்தப்பட்டிருக்கோன்றதுக்காக அதை தேடி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக வராரு. ஸோ வந்தவருக்கு என்னெல்லாம் தெரியுது, ஸோ தங்கை வந்து நிஜமாலே தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லைனா வந்து வேற ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து அதை வந்து மாற்றணுன்றதுக்காக தற்கொலை பண்ண மாதிரி காட்டுறாங்களாம் அப்படின்றது தான். அண்ட் அப்போ அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரை சுற்றி நிறைய அமானுஷ்ய சக்தியெல்லாம் வருது. ஸோ தமன்னா அவர்கள் பேயா வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா, அண்ட் அவங்க குடிக்கக்கூடிய லீட்ஸ் எல்லாம் இவருக்கு வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையா, அண்ட் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷ் மேலே நல்லவரா இல்லை கெட்டவரா, அண்ட் அதுக்கப்புறமா ராஷி கண்ணாவுக்கும் சுந்தர் சி அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அண்ட் இது எல்லாத்தையும் கலந்து ஒரு ஹாரரோட சேர்ந்து முழுக்க முழுக்க காமெடி, ஏன்னா காமெடிக்கு ஏற்ற ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் இருக்கிறாங்க. கோவை சரளாவாக இருக்கட்டும், விடிவி கணேஷ், யோகி பாபு, அப்புறம் மொட்டை ராஜேந்திரன், இவங்களுடைய காம்பினேஷனில் நிறைய சீக்வென்ஷியல் காமெடிஸ் வந்து இருக்குது. அண்ட் அரண்மனை 1, 2, 3 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் ஒரு பக்கம் போனாலும் பேரலாக வந்து காமெடியும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து குழந்தைங்களை வந்து அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணிச்சு. அதே போல் இந்த திரைப்படத்திலும் காமெடிக்கு பஞ்சம் இல்லாமல் இவங்களுடைய காம்போவில், இவங்க 4 பேருடைய காம்போவில் வந்திருக்கக்கூடிய காமெடிஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஹாரரும் இன்னொரு பக்கம் நம்மளை வந்து ரொம்ப பயம், அதாவது குழந்தைங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுற விதத்தில் எப்படி அரண்மனை 1, 2, 3 இருந்ததோ அதே போல் தான் இந்த படத்துலையும் அந்த ஹாரரை காட்டியிருக்காங்க. ஆனால் யூஸ்வலாக வந்து தமன்னானாலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எஸ் அவங்க வந்து மாடர்னாக அப்படி வருவாங்க, மாடர்னான ஒரு கெட்டப்பில் இருப்பாங்க, மாடர்னான ஒரு கேரக்டர் அந்த மாதிரி பண்ணிட்டு போவாங்கன்ட்டு. பட் இது முழுக்க முழுக்க ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் அண்ட் ட்ரெடிஷ்னலாகவே பார்த்துட்டு அண்ட் ஃபைனலி அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ரிவீல் பண்ணதுக்கப்புறமா அண்ட் சுந்தர் சி அவர்கள் ஃபைனல் டச்சில் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஸோ கேமியோ அப்பியரன்ஸில் 2 ஹீரோயின் வராங்க. ஸோ 80s அண்ட் 90s நம்ம எல்லாருமே வந்து வளைச்சி போட்டு, அதாவது அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் நம்ம எல்லாரையும் மயக்கி வச்சுருந்தவங்க தான் இந்த படத்தில் 2 பேர் கேமியோவில் வராங்க. எஸ், இட்ஸ் none other than குஷ்பு அவர்களும் சிம்ரன் அவர்களும் கேமியோ அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அண்ட் அதே போல் படத்தினுடைய ஃபைனல் டச்சில் வரக்கூடிய அந்த சாங் இன்னொவே எக்ஸைட்மெண்ட்டை தரக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது.
ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்றா சேர்ந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற விதத்தில் தான் இந்த பென்ஸ் மீடியா வழங்கும் ACS அருண்குமார் அவர்கள் சார்பாகவும் மற்றும் ஆவ்னி சினிமாஸ்னுடைய குஷ்பு அவர்கள் சார்பாகவும் தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய அரண்மனை 4 படம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.